தமிழகத்துல ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ள நிலையில சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு இந்த மாத இறுதியிலோ அல்லது அடுத்த மாத தொடக்கத்திலோ வெளியாக இருக்கு. தமிழகத்துல திமுக தலைமையில் ஒரு அணியும் அதிமுக தலைமையில இன்னொரு அணியும் செயல்பட்டு வரும் நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் தனித்து களமிறங்குகிறார். தமிழகத்துல திமுக தலைமையில் ஒரு அணியும் அதிமுக தலைமையில இன்னொரு அணியும் செயல்பட்டு வரும் நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் தனித்து களமிறங்குறாங்க. இதனாலதான் இந்த முறை தமிழக சட்டமன்ற தேர்தல்ல 4 முனை போட்டி ஏற்பட்டிருக்கு. தேர்தல்ல மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்துல ஆளும் திமுக கட்சி பம்பரமாக சுழன்று பணியாற்றிட்டு வராங்க. அதே நேரத்துல திமுகவை வீழ்த்தி ஆட்சியை படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் தீவிரமா செயல்பட்டு வராங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக, அன்புமணி தலைமையிலான பாமக, டிடிவி தினகரனின் அமமுக, ஜி.கே. வாசனின் தமாக ஆகிய கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல சிறிய கட்சிகளும் இந்த கூட்டணி ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக இப்போ எந்த கூட்டணியிலும் இதுவரைக்கும் சேரல என்கிற வகையில அறிவிப்பு ஒன்ற ஒரு பக்கம் வெளியிட்டு விட்டு இன்னொரு பக்கம் யாருடன் கூட்டணி அமைக்கலாம்னு ரகசிய பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. இது தொடர்பா திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளோட தேமுதிக திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா பரபரப்பான தகவல்கள்லாம் நாளுக்கு நாள் வெளியாகி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் திமுக கூட்டணிகளை இடம்பெற்று தேமுதிக தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முக்கிய திருப்பமா தேமுதிகவை தங்களது கூட்டணியில எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்னு பாரதிய ஜனதா கட்சியும் தொடர் முயற்சியில ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மற்றும் தேமுதிக தலைவர்கள் ஆகியோர் நேரில் சந்திச்சு பேச்சு நடத்தி இருப்பதா பல புதிய தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. தமிழகத்துல ஏற்கனவே சுற்றுப்பயணம் செய்துள்ள பிரதமர் மோடி சென்னையை அடுத்த மதுராந்தகத்துல நடைபெற்ற கூட்டத்துல கலந்துகிட்டாரு. இந்த நிலையில தான் வர மார்ச் 1ஆம் தேதி மதுரையில பிரதமர் பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்துட்டு வராங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டமாக நடத்தப்படும் இந்த கூட்டத்துல அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி கூட்ட தலைவர்களுமே பங்கேற்க இருக்காங்க. இந்த கூட்டத்துல தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவையும் ஒன்றாக மேடையேற்ற முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்பாகவே பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக இடையே பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தைய இன்னும் சில தினங்கள்லயே முடிச்சு அதிமுக பாஜக கூட்டணியில தேமுதிக இடம்பெறுவதை உறுதி செய்யணும் அப்படின்னு மத்திய மந்திரி அமித்ஷா தமிழக பாஜக தலைவர்களிடம் அறிவுரை வழங்கிட்டு வராங்க. கடந்த முறை மதுராந்தகத்துல நடைபெற்ற பிரதமரின் பொதுக்கூட்டத்திலேயே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பங்கேற்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படாததால பிரேமலதா அந்த கூட்டத்துல பங்கேற்கல. களத்துல நிலவரம் இப்படி இருக்கும் சூழலதான் இன்னும் 2 வாரத்துல மீண்டும் பிரதமர் தமிழகம் வர இருக்காங்க. அதற்குள் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை உறுதி செஞ்சு தங்களது கூட்டணியில அந்த கட்சி இருப்பதை எப்படியாவது உறுதி செய்யணும் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர்களும் தீவிரமா முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. தமிழக பாஜகவின் நிர்வாகி ஒருவர் கூறும்போது, வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறும் அப்படின்னு நாங்கள் நம்புவதாகவும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவடையும் அப்படின்னு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ விரைவில் தேமுதிக தலைமை ஒரு நல்ல முடிவு எடுக்கும் என்பது மட்டும் நிச்சயம். நேயர்களே, மேலும் இது போன்ற அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.